Hi friends, welcome back to the programming series 1 Java. And இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட கடைசி வீடியோவாக இருக்க போகுது. ஸோ ப்ரோக்ராமிங் சீரிஸ் 1ஓட கடைசி பார்ட் இதுதான். அண்ட் ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா சாரி சொல்லிக்கணும். ஏன்னா நான் வந்து மெனி டேஸ் ஆச்சு, நியர்லி 1.5 month ஆச்சு நான் வீடியோஸே போடல. ஸோ நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தது, இஷ்யூஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருந்ததுனால என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அண்ட் இதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் தான் வந்து வீடியோ இருக்கும். ஸோ அதுதான் வந்து சேட் நியூஸ். ஆனால் ஹாப்பி நியூஸ் என்னென்னா, எனக்கு இப்போது ஒரு பர்ஃபெக்ட் ரெக்கார்டர் இருக்குது அண்ட் ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா செகண்ட் மானிட்டர் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு, அதாவது உங்களுக்கு நான் எவ்வளோ அளவுக்கு நீட்டாக டீச் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு என்னால் ஈஸியாக டீச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ இதனால் வரைக்கும் நான் என்ன எடுத்துன்னு பார்க்க போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, உங்களோட அடுத்த கேரியர் என்னவாக இருக்க போகுது ஜாவாவில். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, நான் அதாவது நீங்கள் என்னென்ன பர்பஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, ஆல்ரைட். ஸோ நான் இதனால் வரைக்கும் என்ன எடுத்திருக்கேன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதனால் வரைக்கும் நான் என்ன எடுத்திருக்கேன்னா, உங்களால் ஒரு பேசிக் ஒரு அப்ளிகேஷன்ஸை வந்து, அதாவது பேசிக் ப்ரோக்ராம் வந்து உங்களால் க்ரியேட் பண்ண. ஸோ அப்ளிகேஷனில் ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராம், அப்ளிகேஷன் அண்ட் ஃப்ரேம்வொர்க் வந்து 3 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் போட்டிருப்பேன். பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஸோ அப்ளிகேஷன்னா உங்களுக்கு வந்து யூஐன்னு சொல்லுவாங்க. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப். ஸோ ஆப்ஸ்னாவே நிறைய இருக்குது, பட் நான் வந்து குறிப்பாக வந்து வாட்ஸ்அப் தான் நான் சொல்கிறேன். ஸோ இது எப்படின்னா, நீங்கள் ஒரு அந்த ஐக்கான் அங்கேருந்து தனியாக ஒரு டிசைனாக ஒரு ஷேப்பாக இருக்கும். ஸோ க்ரீன் கலர் அண்டு ஒயிட் கலர் மிக்ஸ் ஆகிலாம் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்னொரு ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகி அதில் உங்களுக்கு வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட்ஸ்அப் ஃப்ரம் ஃபேஸ்புக் அப்படின்னு கீழே போட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே என்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதாச்சும் பர்சனுக்கு வந்து மெசேஜ் பண்ணுமோ, டெக்ஸ்ட் பண்ணுமோ, இல்லை சேட் பண்ணுமோ, ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட நம்பர் வைஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் அப்ளிகேஷன் சொல்லலாம். அண்ட் அது போக அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னும் வந்து இன்னொரு அட்வான்டேஜ்னால், உங்களால் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து அட்வான்டேஜ். ஸோ ஆக்சுவலாக அது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ், பட் எனக்கு வந்து அதுதான் அட்வான்டேஜஸ். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ப்ரோக்ராம்ஸ் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஜியூஐ இருக்காது. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்காது. அண்ட் அப்ளிகேஷன்ஸை விட இதனால் ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் வந்து அப்ளிகேஷனில் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்லோவாகும், சைஸ் எடுக்கும். பட் இதே வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் பண்ணிங்கன்னா சைஸ் வந்து கம்மியாகும், அதே சமயம் ஃபாஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா ஃப்ரேம்வொர்க். ஸோ ஃப்ரேம்வொர்க் வந்து நான் ஆக்சுவலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன். ஏன்னா நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்து சொன்னேன். ஸோ அதை வந்து நான் லேர்ன் கைவி ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு நான் போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுவும் நான் வந்து பார்ட் 1 தான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, அடுத்து உங்களோட கேரியர். ஸோ அடுத்த கேரியர் என்னென்னா பேக்கேஜஸ். ஸோ நீங்கள் வந்து ஜாவாவில் வந்து எல்லாமே வந்து பேக்கேஜஸ். ஸோ ஜாவா, பைத்தன், ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய மோஸ்டான லாங்குவேஜில் வந்து நீங்கள் இது தான் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பேக்கேஜஸ் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. எஸ், அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணி. எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேனர் யூஸ் பண்ணி நம்பர் கெட் பண்ணோம். ஸோ அது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்ஸ் 1ல் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு ஸ்கேனரை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை வாங்கணும், அதாவது யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்கணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணி அவுட்புட்டாக தந்தோம். ஸோ அந்த ஸ்கேனர் அப்படிங்கிறது வந்து ஒரு டைப்பான பேக்கேஜஸ். ஸோ அந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணோம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நிறைய பேக்கேஜஸ், மில்லியன்ஸ் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்குது. அதாவது எனக்கு வந்து மில்லியன்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நிறையவே இருக்குது. ஸோ ஒரு ஆள் வந்து 100 கண்டுபிடிச்சிருப்பான், 200 கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறையா இருக்குது. அண்ட் எஸ், நீங்கள் வந்து பேக்கேஜஸ் பற்றி தான் படிக்க போகிறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா,
ஜாவாவை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஐ மீன் ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஜாவாவை நீங்கள் எந்த வழியில் வந்து யூஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ ஜாவா அப்படிங்கிற மோஸ்டான ஒரு லாங்குவேஜஸ் அதெல்லாம் வந்து ஈஸின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது வந்து ஈஸி அப்படின்னு தான் நினைப்பீங்க. பட் ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட். ஏன்னா நான் வந்து இந்த ப்ரோக்ராமிங் சீரீஸ் 1ல் நான் சின்ன சின்ன எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் தந்திருப்பேன். அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் டெஃபினேஷன்ஸ் தந்திருப்பேன். அண்ட் அது கொஞ்சம் ரொம்ப முக்கியம். அண்ட் நான் வந்து என்ன டீச் பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்ஸ் வேரியபிள்ஸ் அதெல்லாம் நான் கொஞ்சம் தான் வந்துட்டு நான் டீச் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதுவே வந்து கண்டிப்பாக ஜாஸ்தி தான் நான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து இனிமேல் ஜாவா வந்து நீங்கள் அப்படி யூஸ் பண்ண மாட்டீங்க. பேக்கேஜஸ் கூட டாக்குமெண்டேஷன்ஸ் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஜாவா வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸில் க்ரியேட் பண்ண முடியும், ப்ரோக்ராமிங்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், ஃப்ரேம் ஒர்க்கில் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஜாவா வந்து எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ அப்ளிகேஷன்ஸ், ஃப்ரேம் ஒர்க், ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எதுக்குன்னா எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ நிறையா சைபர் செக்யூரிட்டிஸ் ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா பேர் வந்து ஜாவா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஜாவா வந்து மோஸ்ட்டாக வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங் இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வந்து இதோட ஜாவோட ஒரு பர்சனல் அட்வான்டேஜ். அண்ட் கைஸ் ஸோ நான் வந்து இந்த இதில் வந்து 3 கண்டென்ட்டை வந்து நான் சொல்லிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் பாத். ஸோ இதுதான் நம்ம வந்து கடைசி பாத். அண்ட் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தந்திருப்பேன். ஸோ எஸ். அண்ட் அது போக நான் வந்து என்னோடய பர்சனல் மெயில் ஐடியும் நான் தந்திருப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வரும். ஓகே, ஸோ கூகுள் ஆன்சர் ஃபார்ம்ஸ் அதில் வந்து உங்களுக்கு நான் 12 கொஷின்ஸை நம்ம கேட்டிருப்பேன். அண்ட் எல்லாமே வந்து QA கொஸ்டின்ஸ் தான். ஸோ சாய்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ அதாவது உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறீங்க. ஓகே, அண்ட் அந்த ஃபோட்டோவை என்னோடய மெயிலுக்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சி விடுவீங்கன்னா இந்த அக்கௌண்ட். ஸோ ஆக்சுவலாக நான் அந்த ஃபார்ம்ஸை வந்து க்ரியேட் பண்ண அக்கௌண்ட் வந்து ஆக்சுவலாக லாக் ஆயிடுச்சு. எஸ், ஸோ லாக் ஆகிடுச்சு. அதாவது என்னோடய பாஸ்வேர்டு வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஐ மீன் பாஸ்வேர்ட் மிஸ் ஆனால் என்னோடய அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிடுச்சு. ஸோ பாஸ்வேர்டு வந்து யாரோ ரீசெட் பண்ணிட்டாங்க. அண்ட் எஸ், ஸோ இதை வந்து நான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வேறு வழி இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுடுங்க என்னோடய பர்சனல் மெயில் ஐடிக்கு. அண்ட் அதில் வந்து நீங்கள் எவ்வளோ இது அதாவது எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் எவ்வளோ மார்க்ஸ் வந்திருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் பண்ணுவேன். அது போக உங்கள் நேமும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் தந்திருக்கேன். ஸோ டேட் ஆஃப் பர்த்னா உங்களோட ஃபேக்லாம் தந்துடாதீங்க. நீங்கள் 7 வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, 10 வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, 30 வயசாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஏஜ் வந்து மேட்ரு இல்லை, உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் வந்து மேட்ரு. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட நேம் அண்ட் இந்த ஃபார்மோட உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் ஆர் ஃபோட்டோ அண்ட் இதை மட்டும் என்னோடய பர்சனல் மெயிலுக்கு அனுப்பிச்சுடுங்க. அண்ட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நான் கடைசியாக சொல்லிக்கிறேன் என்னென்னா, நான் வந்து புதுசாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ஏதாச்சும் டவுட் கேட்கணுமோ இல்லை ஏதாச்சும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்களோ நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக பண்ணிக்கலாம். கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.